கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னோட உறவினர்களே, நண்பர்களே, அநேக காரியங்களில் எனக்கு உதவி செய்த பலரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க. எத்தனையோ பேர் என்ன நேசிக்கிறவங்க, எனக்கு ஆலோசனை சொல்கிறவங்க, இவ்வளோ பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க. எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் என்கிட்ட காண்டாக்டில் இருக்கிறீங்க. அவ்வளோ பேருக்கும் நான் அந்த வசனத்தை அனுப்பித்தாரேன். அப்போ இந்த வார்த்தைகளை அனுப்பித்தாரேன். உங்கள் எல்லாருக்கும் வேண்டி தான் நான் அந்த பிரயாசப்பட்டதும். இந்த ஜீவ வசனங்களை எல்லோரும் நல்லா கேட்கணும், கேட்டு பைபிள் படிக்கணும். பைபிள் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரை தினமும் படிக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அது இயேசு கிறிஸ்து போதித்தது நீதி பிரமாணம். இது இந்த 3 அதிகாரத்துலேயும் இருக்குது. 3 அதிகாரமும் கருத்தாக வாசித்து அவ்வளோத்தையும் கீழ்ப்படிஞ்சாலே நம்ம நித்திய ஜீவனு போகலாம். இந்த நித்திய ஜீவன், இந்த ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு தான் வேத புஸ்தகம் நம்ம கையில் ஆண்டவர் தந்திருக்காரு. இந்த வசனங்களெல்லாம் கேட்கவும் படிக்கவும் வச்சுருக்காரு. அப்போ நம்ம ஜீவனை நம்ம பாதுகாத்துக்கணும். ஜீவன் அழிஞ்சு போகக்கூடாது. ஒரு நாளும் ஜீவன் அழிஞ்சு போகக்கூடாது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு வசனமே இருக்குது. அப்போ நம்ம ஜீவனை ஆதாயப்படுத்திக்கிடணும்னா பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பர்ஃபெக்டாக ஜீவிக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அப்போ இது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் படிக்கும்போது நமக்கு நிறைய காரியம் மனசிலாகும். அப்படி ஜீவித்து ஒவ்வொருத்தரும் தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் வேண்டி தனித்தனியாக ஜெபம் பண்ணாட்டாலும் மொத்தமாக ஆண்டவரே கேட்குற எல்லாருக்கும் இந்த வசனம் பிரயோஜனப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போதே இது நான் இப்படி பேசியிருக்கேன். ஆனால் ப்ரிப்பேர் பண்ண 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு ஏற்கனவே நான் எழுதி தான் வச்சுருக்கேன். ஆனாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணி இதை கொண்டு வரும்போது 5 மணிக்கு ஒரு 6 மணிக்கு ஒரு ஆயிடுது, சில நாளைக்கு 10 மணிக்கு ஒரு ஆயிடுது. அப்போது நான் ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கேன். ஆனாலும் ஆண்டவர் இதுவரை வழி நடத்துகிறாரு. நீங்கள் கேட்குற எல்லாரும் நீங்கள் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படணும். அதுதான் எனக்கு ஆசை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல். இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். BIBLE வேத புஸ்தகம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.